அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியலங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர் காமராஜர் தேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ராமபாண்டியன் அவர்களை அன்புடன் வரவேற்போம். ஐயா, எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கும். காமராஜர் அவர்களின் பெயரில் ஒரு கட்சி, டக்குன்னு உங்களை பார்த்தா அப்படி தான் தெரியுது. காமராஜர் மாதிரி தான், ஐயா மாதிரி தான் இருக்குது. டக்குன்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு உடல் அமைப்பு, உங்களுக்கு முகம் அமைப்பு. எத்தனை வருஷம் ஆச்சு காமராஜர் பெயரில் இந்த தேசிய காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சு? காமராஜர் தேசிய காங்கிரஸ் ஆரம்பித்து அவர் தலைவர் ஆரம்பித்தவர் வந்து காலமாயிடுறாரு. அப்புறம் அந்த கட்சி அப்படியே நிற்கிது. இப்போ வந்து திரு பாக்கியராஜ் அவர்கள் மாநில தலைவராக இருக்கார். திரு முரளி அவர்கள் மாநில பொதுச் செயலாளர். நான் வந்து அதில் மாநில துணைத் தலைவர். இப்போ மீண்டும் அதை உயிர் பெற்று இந்த வட்டம் நாங்கள் இந்த எலெக்ஷனில் எப்படியாவது நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறோம். எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னா தனித்தா கூட்டணியுடன்? கூட்டணின்னு எதிர்பார்த்துருக்கோம். கூட்டணிங்கும் போது இப்போ நீங்களும் ரெண்டு தரப்புலையும் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமாம், இல்லை, நாங்கள் ரெண்டு தரப்புலையும் பேசலை. நாங்கள் ரெண்டு தரப்பையும் விட்டுட்டு தனியாக இப்போ விஜய் கூட போகலாம் அப்படிங்கிற ஏகமில் தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவங்க 4 ஆண்டு காலம் நல்லாட்சி தந்தோன்னு சொல்கிறாங்க. என்ன நல்லாட்சி தந்தாலுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துட்டா ரவுடி விஷயம் தலை தூக்கி ஆடுது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இதில் நிறைய பாதிப்பு வியாபாரிகளுக்கு. இது நல்லா கண்கூட பார்த்துருப்பீங்க நீங்கள். எத்தனை போராட்டங்கள், என்னென்ன போராட்டங்கள், ஒரு மெடிக்கல்காரரை வெட்டி கொள்கிறாங்க. இப்போது சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னால் கூட ஒரு கோர்ட்டில் போய் உங்கள் செய்தியாளரை தாக்குறாரு, எம்எல்ஏ தாக்குறாருன்னா வேற யாரும் தாக்கல, எம்எல்ஏ நேரடியாக தாக்குறாருன்னா அப்போ அது வந்து ஒரு அரசியல் மாதிரி தெரியல. அது குண்டர் சட்டம் மாதிரி. இவங்க திமுக வந்தாலே அந்த அராஜகம் தலை தூக்குது, போலீஸ் கைகள் கட்டப்படுது, போலீஸ் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. ஒரு சின்ன உதாரணம், அந்த முக்தாருங்கிற யூடியூப் சேனல்காரர் வந்து காமராஜர் ஆட்சி காலத்தில் ஊழல் நடந்தது, கள்ள நோட்டு அடித்தாங்க, நாடகமாரெலாம் அரிசியில் இப்போ கலப்படம் பண்ணாருன்னு சொல்லி ஒரு யூடியூப் வெளியிடுறாரு. இதை கண்டித்து கன்னியாகுமரியிலேருந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக, கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் எல்லா ஏரியாவிலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை கிடையாது. ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணியிருக்கோம், சாலை மறியல் பண்ணியிருக்கோம், உண்ணாவிரதம் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். எதுக்குமே ஒரு அசைவு கூட இல்லாமல் இருக்கு. அதாவது இறந்த ஒரு முதல்வர். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் பேசும்போது கூட கலைஞரையோ எம்ஜிஆரையோ செல்லமாக பேசக்கூடாது நாங்கள் என்ன நினைக்கிறோம். அவங்க இறந்துட்டாங்க. இறந்தவங்களை விமர்சனம் பண்ணுறது எவ்வளவு கீழ்த்தரமான விஷயம். இதை போய் ஒருத்தர் பண்ணுறாரு. அதுக்கு நாங்கள் இவ்வளோ பேர், நீ ஒன்றும் இல்லை, கூப்பிட்டு விசாரிக்க கூட முடியலைன்னா அது எதுக்கு அந்த காவல்துறை? ஒரு மாபெரும் மனிதர். நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் காமராஜ் ஆட்சி தரோன்னு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நாங்கள் காமராஜ் ஆட்சி தரோம் நீங்களே சொல்கிறீங்க. அப்போ அந்த ஆட்சியை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. முன்னுதாரணமாக எடுத்துக்கிற ஒரு முதல்வரை ஒரு தரைக்குறைவாக பேசின நபர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க? அவர் வீட்டுக்கு 2 போலீஸ் பாதுகாப்பு போடுறீங்க. எப்போ வந்து திமுக காமராஜர் ஆட்சி தரணும்னு சொல்லியிருக்காங்க? அவங்க இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா, காமராஜர் ஆட்சி தான் தர்றாரு கலைஞர்னு. ஏன் காங்கிரஸ் தலைவரே சொல்லியிருக்கிற? காங்கிரஸ் தலைவர் சொல்லுவார், திமுக காரங்களே சொல்லியிருக்காங்களே. நாங்கள் பெருந்தலாரை தந்துக்கும் திமுக அரசியல்வாதிகளே சொல்லியிருக்காங்க. அண்ணா ஆட்சி தான் அவங்க எப்போதுமே பிரகடனப்படுத்துவாங்க. அண்ணா ஆட்சி தான், அது மறந்துட்டு தலைவர். அது இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ கூட சமீபத்தில் முதல்வர் பேசும்போது அண்ணா தான் அந்த இருக்கையிலிருந்து ஆட்சி நடத்துறாரு அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. காங்கிரஸ் தலைவர்கள் எப்போதுமே காமராஜர் ஆட்சின்றது காலங்காலமாக பேசிகிட்டு இருப்பாங்க. தவறு நடக்கும் பட்சத்தில் தவறு தான், யார் ஆட்சியில் இருந்தாலும் அது தவறு தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அந்த யூடியூபர் பேசுனது தவறுனா அவர் அதுக்கான அவர் மேலே சட்ட நடவடிக்கைகள் கோர்ட்டில் வழக்கு பதிவு பண்ணி அவரை நீங்கள் தண்டிக்கிறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் போலீஸார் நடவடிக்கை எடுக்கலாம்? நீங்கள் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கி கூட அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். சரி சார், நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கணும், நீங்கள் சொல்கிறீங்க. இதே ஒரு இது போலீஸுக்கே நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாமே. அவங்க கொடுத்துருக்கோமே, என்ன சார் பண்ணல? டிஜிபி ஆஃபீஸ் முற்று ஒரு போராட்டம் வரைக்கும் பண்ணியிருக்கோமே. இப்போ அடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இது கவர்மெண்ட்டு தமிழ்நாடு சர்க்காரை தான் நாங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள், இது எங்கள் அதாவது ஒரு நாடார் சமுதாயத்தை சார்ந்த பிரச்சனையாக கொண்டு வராங்க. ஒரு பெருந்தலைவர் அவமானப்படுத்தி நாடாக்கமார் கலப்படம் பண்ணால் கள்ள நோட்டு அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கள்ள நோட்டு அடித்தவங்க யார் அதில் எத்தனை பேர் தண்டனை பட்டாங்க எல்லாத்தையுமே அவங்க யூடியூப்புக்கு திருப்பி அனுப்புகிறாங்க. அப்படி இருந்தும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலைன்னா எங்களுக்கு என்ன அவநம்பிக்கை வருது இந்த அரசாங்கத்துக்கு மேலே. அதனால் நாங்கள் என்ன போகிறோம்னா, மீண்டும் இந்த பிரச்சனை விடுற மாதிரிலாம் இல்லை, அடுத்து கவர்னர்கிட்ட மனு கொடுக்க போகிறோம். கூடிய சீக்கிரம் இந்த முக்தார் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி கவர்னர்கிட்ட நாங்கள் மனு கொடுக்க போகிறோம். கவர்னர்கிட்ட? ஆமாம். சரி, இப்போ 2026 எலெக்ஷன் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க காமராஜர் பெயரில் ஒரு காங்கிரஸையும் சேர்த்து ஒரு கட்சி வச்சுருக்கீங்க, விஜய் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. விஜய் கூட போவதற்கு என்ன மாதிரியான காரணம் உங்களுக்கு? அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டில் அண்ணாடிமை கூட கூட்டணி தான் அப்படிங்கிற எதுவும், அண்ணாடிமை தனிமையாக இருந்தால் அண்ணாடிமை கூட்டணி அப்படின்னு ஒரு ஏகமில் இருந்தோம். ஆனால் அண்ணாடிமை போய் பிஜேபி கூட சேருது.
பிஜேபி கூட சேரும்போது தமிழ்நாட்டுக்கு அது எப்போதுமே பிஜேபி எதிர்ப்பான கட்சி தான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கால் ஊனன்னு என்னெல்லாமோ பண்ணுறாங்க. ஆனால் கால் ஊன விடாமல் தமிழக மக்கள் அதில் தெளிவாக இருக்காங்க. அது ஒரு மதவாத கட்சிங்கிறது எல்லாருமே தெளிவாக சொல்கிற மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பண்ணுற விஷயம் கூட இப்போ கூட சமீபத்தில் நம்ம திருப்பரங்குன்றம் இஷ்யூவா, திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து லோக்கலில் உள்ளவங்க யாருமே அந்த பிரச்சனையை எடுக்கலை. சார் இப்போ இந்த இடத்துல தகராறு நீங்கள் நடந்தன பண்ணணும். எங்கேயோ இருந்து திருச்சியிலேருந்து இங்கே வந்து பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அங்கே உள்ள மக்கள் கேட்குறாங்க, நான் கேட்கல. அங்கே உள்ள மக்கள் கேட்குறாங்க. அங்கே எங்கள் பங்காளி கடை வச்சுருக்காரு. நான் இந்த பிரச்சனை வந்த உடனே ஃபோன் பண்ணுறேன். என்னப்பா தகவல்? அண்ணே ஒன்றுமே இல்லைண்ணே, இங்கே உள்ளவங்க நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கண்ணே. இதையும் சார் எதில் தான் அரசியல் பண்ணுறது? சரி, இப்போ இவங்க அந்த பிஜேபிக்காரங்களுக்கு என்னுடைய கேள்வி, தமிழக பிஜேபிக்காரங்களுக்கு சென்ற விட்டுருங்க. முருக பக்தர் நாங்கள் முருகன் கோயிலை காப்பாற்றுறோம்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது தமிழ் கடவுள் முருகன், இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். தமிழ்நாட்டில் 6 பட முருகன் கோயிலில் ஏதாவது ஒரு முருகன் கோயில் இருக்கா? முருகன் கோயில் பேர் சூட்ட சொல்லுங்க முதல். அவங்க அப்புறம் வந்து மற்றதை பண்ணட்டும். திருப்பரங்குன்றத்தில் பண்ணுறது எங்கே பண்ணினாலும் 6 பட கோயிலையும் எந்த கோயிலுமே முருகன் கோயில் இருக்காது. ஒரு கோயிலையாவது முருகன் கோயில் பேரை வைக்க சொல்லுங்க. அந்த சாமிநாதன் தெளிவாக சொல்லியிருப்பார். அதாவது சுப்பிரமணிய சாமிக்கும் முருகனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தமிழ் ஜனங்களுக்கு அது ஒன்றும் தெரியலை. அது என்னைக்கு விழிப்புணர்வு பண்ணுறாங்களோ அன்னைக்கு பிரச்சனை வேற மாதிரி வரும். இவங்க இந்துங்கிற போர்வைகளை மூடிக்கிட்டு இருக்கிறனால அது விவரம் தெரியாமல் இருக்கிறனால இருக்காங்க. இப்போ எங்களை கேட்டால் நாங்கள் இந்துன்னா இந்து இல்லைன்றோம். ஏன் மதம் சமண மதம் சைவ மதம் அடிச்சு சொல்லிடுவோம். இந்த மாதிரி என்னைக்கு விழிப்புணர்வு வருதோ பெண்கள்கிட்ட, குறிப்பாக பெண்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு வறுமையானால் இந்த பிஜேபி கட்சி இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விழிப்புணர்வு பெருசாக பெண்களுக்கு பெண்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு நம்ம இந்த மதம் இந்து மதத்துக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம மதம் சமண மதம் சைவ மதங்கிற எண்ணம் என்னைக்கு வந்தால் அன்னைக்கு இந்த பிஜேபிக்காரங்க இந்த நாட்டிலே இருக்க முடியாது. ஆமாம், இந்துங்கிற போர்வைகள் தான் சார் ஒழிஞ்சிருக்காங்க. இப்போ இந்து யார் மதம்? இந்து எங்கள் மதம் இல்லை. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? பவன மதம், சமண மதம், பவன மதம், புத்த மதம் எல்லாத்தையும் சேர்த்து இந்து மதம், எல்லாத்தையும் சேர்த்து நீ இந்து மதம்னு வச்சுட்டு எல்லா மதத்துக்கும் நீ தான் அதிகாரின்னு எப்படி சொல்லுவ? கரெக்ட் தான் நீங்கள் கேட்குறது. இல்லை, எல்லா மதத்தையும் சேர்த்து வைக்கிற. ஏன் தமிழ்நாட்டில் உள்ள மதத்தை நீ வையி, சமண மதம் வையி. சாமி கும்பிட்ற ஸ்டைலே வேற. ஆமாம் சார், இதில் இன்னொரு விவரம் இல்லை, எல்லாருக்கும் தெரியாமல் இருக்காங்க. என்னை தப்பாக நினைச்சாலும் சார் தான், அந்த இந்து மக்கள் புண்படணுங்கிறதுக்கு இது சொல்ல, இது உண்மையான நிலை. முருகருங்கிறவர் வந்து அசைவ கடவுள். முருகருக்கு படையல் போட்டு தான் முன்னால் கும்பிட்டுருப்பாங்க. முனீஸ்வரனுக்கு தானே அசைவ கடவுள். முருகரே அசைவ கடவுள் தான். முருகரை எங்கே கும்பிட்றாங்க? காட்டில் தானே கும்பிட்டாங்க. அந்த முருகருங்கிற பேர் சுப்பிரமணியா மாற்றினா சைவ கடவுளாக மாறிடுறாரு. இவங்களுக்கு பொழப்பு வந்துடுது. அப்போ காலத்துக்கு மாதிரி மாற்றிக்கிட்டாங்கன்றீங்க. ஆமாம் சார், அதான் உண்மை சார். நான் இன்னைக்கு சொல்கிறேன் சார், தமிழ் கடவுள் தான் முருகன் கடவுள். ஒரு கோவில்லையாவது இந்த தமிழ்நாடு சர்க்காரே இருக்கட்டும், அதுவும் சேர்ந்து தான் ஏமாத்துது. இந்து அறநிலைத்துறை தான் வச்சுருக்க, தமிழ் கடவுள் தானே. நீ உன்னுடைய அஜெண்டாவில் நீங்கள் போடு, 6 வீட்டுக்கும் திருத்தணி முருகன் கோயில், திருப்பரங்குன்றம் முருகன் கோயில், பழனி முருகன் கோயில், திருச்செந்தூர் முருகன் கோயில் எழுதுங்க. அன்னைக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் எல்லாத்தையும் சுப்பிரமணிய சாமி நம்ம பக்தர்கள் சொல்லிட்டு போகிறது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தான் போகிறேன், பழனி முருகன் கோயிலுக்கு தான் போகிறேன், அதைத்தான் சார் சொன்னேன். முருகன் கோயிலுக்கு என்னைக்கு அந்த வெளி அதைத்தான் அவங்ககிட்டே நான் கேட்குறேன். நான் கேட்ட உடனே என்ன சொல்றேன்? ஆனால் நம்ம ஆளுங்க சொல்றது அப்படி தானே சார். முருகன் எல்லாரும் முருகன் போறேன்னு சொல்றாங்க. எங்களுடைய ஆதங்கம் மக்கள் மனதில் வந்து மக்கள் மனதில் இருக்கு சார். மக்கள் அதைத்தான் சொல்றேன், மக்கள் மனதில் இருக்க அந்த முருகன் கோயில். இவங்க முருகன் கோயிலுக்கு போறேன்றாங்க, ஆனா அவன் சுப்பிரமணிய சாமின்றான். சுப்பிரமணிய சாமியுடைய வழிபாடு வேற, முருகருடைய வழிபாடு வேற. இதுதான் அங்க முரண்பாடு. முருகன் கோயில் வச்சுட்டா ஐயருக்கு அங்க வேலை இல்லை, நாங்க பூஜை பண்ணிக்கிடுவோம். ஐயருக்கு வேலை இல்லை, ஐயருக்கு வேலை இருக்கணும். அதுக்காகத்தான் அந்த சமஸ்கிருதத்தை வளர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் RSS இயக்கம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே இந்த இந்துத்துவாவுடைய இதை இந்துன்னு கொண்டு வச்சுக்கிட்டாங்களே ஒழிய அது ஒரு மதமே, இந்துங்கிறது ஒரு மதமே கிடையாது. இது என்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள பெண்கள் என்னைக்கு தெரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு இந்த பிஜேபியும் RSSம் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும். அந்த அளவுக்கு தெளிவுபடுத்த மாட்டாங்களே. தெளிவுபடுத்தினா காணாம போயிடுவாங்க இல்லையா? இல்லை, தெளிவுபடுத்த விட மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் சார், அன்னைக்கு ஒரு காலகட்டங்களில் இது என்னன்னு தெரியாது. ராவணனா கெட்டவன்னு சொன்னாங்க சார், ஒரு சின்ன சிம்பிள். இன்னைக்கு சில இடங்களில் ராவண வகையாரன்னு ஒரு குறிப்பே வைக்கிறாங்க. அப்போ ராவணா நல்லவங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பாக. இப்போ இன்னைக்கு வந்து அந்த அந்த நாகரிக வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அந்த யூடியூப்லேயோ அந்த கூகுள்லேயோ போட்டு எல்லாத்தையும் சர்ச் பண்ணுறாங்க சார்.
அப்போ அந்த 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 விழிப்புணர்வு வருது. அந்த விழிப்புணர்வு இன்னும் வரும்போது நிச்சயமாக இது ஒரு காலகட்டத்தில் எங்கள் தமிழ்நாடு சொர்க்கபூமியாக மாறி 6 படையிலையும் பழனி முருகன் கோயில், திருச்செந்தூர் முருகன் கோயில், திருத்தணி முருகன் கோயில், பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில், அது மாதிரி பெயர்கள் சூட்டப்பட்டே தீரும் சார். கண்டிப்பாக. நம்ம இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி வருங்காலத்தில் ஆர்எஸ்எஸும் இருக்காது, பாரதிய ஜனதாவும் இருக்காது. இப்போ நீங்கள் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, ராவணனை நல்லவனா இப்போ எல்லாரும் விரும்பி லைக் பண்ணுறாங்கன்னு சொல்லி. என்ன காரணத்துக்காக ராவணன்னு நல்ல ராவணனை தப்பானவங்கன்னு எதை வச்சு சார் சொன்னாங்க? அந்த வரலாறுல அந்த வரலாறுன்னு சொல்கிறாங்க. அந்த கதைகளில் வர்றது கடத்திட்டு போனாங்க. சரி, ராமாயணத்தில் எத்தனை ராமாயணம் இருக்குது? ராமாயணத்தில் ஒரு ராமாயணம் தானே இருக்குது. 2 இருக்கும் சார். கம்ப ராமாயணம், வால்மீகி வால்மீகி. நான் என்ன சொல்கிறேன், அந்த 2 ராமாயணத்து கதையும் ஒன்றா இருக்கா சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிட்டேன். ராவண கெட்டவன்னு 2 கதையும் ஒன்றா இல்லை. இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வரலாறு மறைக்கப்படுது. இப்போ நாங்கள் 5 ராமாயணம்ன்றது அது ஒரு ஒரு உண்மையாக நிகழ்ந்த நிகழ்வா இல்லை அது கதையா? சார், உண்மையாக நிகழ்ந்த நிகழ்வை இவங்க கட்டுக்கோப்பாக சேர்க்குறாங்க. தான் சேர்க்குறாங்க. ஒரு நிகழ்வு நடக்குது, அதை வால்மீகி எழுதுனது தான் ஒரிஜினல்னு சொல்கிறாங்க. அவர் தான் முதல்ல எழுதின ராமாயணம். வால்மீகி ராமாயணம் தான் பெருசாக போற்றப்படுது. சரி. 2வது கம்ப ராமாயணத்தை நம்ம சொல்கிறோம். 2த்துக்கும் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்குது, நான் படிச்சிருக்கிறேன். ரைட்டு. அப்போ ராவணன் வந்து சீதாவை கடத்திட்டு போனார், சரி, கொண்டு போய் வச்சுருந்தாரு. அப்படி அதை வந்து இவர் புரிதல், ராமர் வந்து தப்பு நடந்திருக்குமோன்னு சொல்லி அவங்கள தீக்குண்டத்தில் இறங்க சொன்னார்னாங்க. நிறைய பேர் அதை பொதுவாக சொல்லுவாங்க. கடத்தி கொண்டு போய் ராமரை சீதாவை கொண்டு போய் வச்சுருந்த 4 நாளோ 2 நாளோ வச்சுருந்தப்போ கூட அவர் விரல் கூட படலை, அதனால ராவணன் நல்லவர்னு சொல்கிற மாதிரி ஒரு இடத்துல பேசினாங்க, ஒரு டிபேட்டில். ஒரு இடத்துல உண்மை தான் சார். அதாவது என்ன சொல்கிறேன்னா, அதாவது ராமனை உயர்த்தி காட்டணும், ராவணை மோசமாக்கணும். இதுதான் அங்கே உள்ள சூழ்நிலை. அதாவது ராவணனை தரக்குறைவாகவும் ராமனை ஒஸ்தியும் காட்டணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை பண்ண. சரி, நீ அதை பண்ணினவன் தான் பண்ணிய. கடைசியில் இவனை கடைசி வரைக்கும் இப்போ இவன் இவனுடைய கடைசி காலம் எது சார்? ராமனும் சீதையும் எங்கே அழிஞ்சாங்க? ஏதாவது அந்த எந்த ராமாயணத்தை எழுதியிருக்காங்களா? இல்லை. ஏன் எழுதலை? எழுதுனவர் தான் கேட்கணும். அது அப்போ அதான் சொல்கிறேன், அந்த கதை சம்பவத்தை அவங்களா கற்பனை பண்ணி எழுதுறாங்களே, இது உண்மை சம்பவம் அல்ல, அவ்வளோதான். அப்போ ராமாயணம் உண்மை சம்பவம். உண்மை சம்பவம், அதாவது நடந்ததை தவறுதலாக புரிவிட்டு எறிகிறாங்க. அதனால தான் அந்த அதாவது தன்னுடைய தங்கை மூக்க எடுத்ததுக்காக தான் கடத்திட்டு போய் வச்சிருக்கான். உனக்கு உன் ஒய்ஃப் மேலே நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, தான் ஒய்ஃப் மேலே உனக்கு நம்பிக்கை உண்மை, நீ கடைசி காலத்தில் அதை போய் தப்பு தானே பண்ணுற, அதனால தானே உன் பிள்ளையை ஒன்றே எதுக்குது, அப்படி தானே அந்த கதையை கொண்டு வராங்க. அப்போ அது எப்படி ராமன் நல்லவன் ராவணன் கெட்டவன்னு சொல்ல முடியும்? இப்போ ராவணனும் நல்லவர், ராமனும் நல்லவர் தான். இப்போ புதுசாக ராமரை விட ராவணன் நல்லவர். கட்டுன பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்ட ஒரு ஆணை விட இன்னொருத்தன் பொண்டாட்டி தூக்கி கொண்டு வச்சாலும் அவளை எந்த கலங்கப்படுத்தாம விட்டவன் நல்லவன் தானே சார்? அவன் தூக்குனது தப்பு இல்லையா? எது சார்? சீத்தையை கொண்டு போனது தப்பு இல்லைன்றீங்க சார். நீங்கள் அப்போ அது போர் தானே? போர் தானே. போர்னா நீங்களும் நானும் அடிச்சுக்கலாம். நீங்கள் வந்தோம் இல்லை. சரி, எந்த காலத்துலையும் அப்படி நடக்கலையே. ரியலாக நடக்கிற போரில் கூட சம்மந்தப்பட்டவங்க இல்லைன்னு சொல்லி அவங்க வீட்டில் உள்ளவங்களை கொண்டு போய் வச்சு. சரி, இது நீங்கள் சொல்கிறது ராமாயணத்தில். இதுக்கு வாங்க, மகாபாரதத்துக்கு வாங்க. பொண்டாட்டியை அடமானம் வச்சுடுறாங்கல்ல, அவங்க நல்லவங்களா துரியோதனன் நல்லவங்களா? கேள்வியாதான். கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. தன் மனைவி சூதுல வந்து வச்சு விளையாண்டது தவறு சார். நீ நல்லவனு உங்களை போய் நீங்கள் புகழ்றது, அதை யார் சார் ஏற்றுக்கிறது? அது எவ்வளோ மடத்தணும் சார்? கட்டுன பொண்டாட்டியை அடுத்தவங்க சூதுல அடமானம் வச்ச பிறகு அவன் என்ன மனுஷன்? அவனை எப்படி நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்க? கேட்டால் கர்ணம் பண்ணார், கண்ணம் பண்ணார். என்ன கண்ணம் பண்ணார்? என்ன கண்ணம் பண்ணதாவே இருக்கட்டும், அது முன்னுதாரணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது ஆமாம் சார். ஒரு சூதாட்டத்தில் நீ பொண்ணு பொருளை வச்ச ரைட்டு, நாட்டை வச்ச ரைட்டு. அவன் கேட்குறான் உனக்கு அந்த சுயம். அப்போ எப்படி நீ நல்லவன்? உன்னை எப்படி நாங்கள் ஒன்று அது எப்படி கரெக்டாக அந்த தர்மர் மாதிரி வாங்க வீமர் எப்படி பொண்டாட்டி அடுத்தவங்க கொடுக்குறதுக்கா? அதெல்லாம் தவறுதலான இவங்க. அதான் சார், இதெல்லாம் இவங்க வந்து இந்த நம்மளை நம்ம அதாவது தமிழருடைய அறிவை மங்கடிப்பதற்காக செய்யப்பட்ட விஷயங்கள் சார். ஆனால் நீங்கள் சொல்கிறத வந்து பார்க்கும்போது ராமர் இந்த மாதிரி கடவுளை வந்து பெருசாக தமிழகத்தில் கும்பிடுறதில்ல. சரி, இங்கே வந்து விநாயகரையும் அம்மனையும் முருகரையும் தான் இங்கே பெரும்பான்மையானர் கும்பிடுறாங்க, வழிபடுறாங்க. எல்லாருக்கும் குலதெய்வம் கோயில் அப்படின்னா வேற வேற பேர்ல, கருப்புசாமின்னு பேர், இந்த மாதிரி தான் இருக்கும். பத்திரகாளி அம்மன் இருக்கும். இப்படி தான் இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை வடநாட்டில் கும்பிடக்கூடிய பெரும்பாலான தெய்வங்களை இங்கே கும்பிடுறது இல்லை. இங்கே எல்லாமே வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா முருகருக்கு முக்கியத்துவம். முதல் முருகர், 2வது அம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு.
அப்புறம் விநாயகர், சிவன் கோயில்கள் சிவன் கோயில். சிவன் கோயில்கள் தான் தமிழ்நாட்டில் நிறைய நிறைய இருக்குது. இருக்கு. சிவன் கோயில், அப்புறம் முனீஸ்வரன், இந்த மாதிரி அது வந்து அவங்க குலதெய்வமா குலதெய்வமா கும்பிடுறாங்க. அந்த செல்ல அப்படி வந்து இருக்கும்போது காவல் நம்ம தெய்வமா ராமர் வந்து இங்க பெருசா கும்பிடாத போது நம்ம தமிழகத்துல அதை வந்து பெருசா நம்ம பேசணும்னு அவசியம் இல்லையே. சார். அதை தான் நான் சொல்றேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அது என்ன சொல்றாங்க, நம்ம பெருமாள் கும்பிட்றோம் இல்லையா, பெருமாள் தான் ராமன் இருக்காங்க, ஒரு அவதாரம்ன்றாங்க. பல்வேறு அவதாரங்கள் அவர் எடுத்தாருன்றாங்க. அப்படின்னு சொல்றாங்க. எந்த அவதாரம் எடுத்தாலும் அந்த அவதாரத்தில் அவர் தப்பா போனவர் எப்படி திருப்பி அவதாரம் எடுக்கணும்? தன்னுடைய மனைவியை சந்தேகப்பட்ட ஒருவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ள எப்படி முடியும்? ஏத்துக்க முடியாதுன்றீங்க. அதாவது என்னுடைய மனசாட்சிப்படி எல்லாரும் ஏற்றுக்கிடாதீங்க நான் சொல்ல தயாரில்லை சார். என்னையை பொறுத்தவரை, உங்க மனசாட்சியை பொறுத்தவரை தன்னுடைய மனைவியை சந்தேகப்பட்ட ஒருவர் எப்படி தெய்வமா இருக்க முடியும்? இருக்க முடியாதுன்றீங்க. என்னுடைய மனநிலை. அதனால நான் வந்து ராமருங்கிறது அது பொய், ஒரு கட்டுக்கதை. அந்த ராமாயணங்கிறது ஒரு கட்டுக்கதை, அப்படி தான் கணக்கு பண்ணுறேன். அதே மாதிரி மகாபாரதத்தில் துரியோதனன் கெட்டவன்றான். துரியோதனன் துயில் உறிஞ்சாங்க. துரியோதனன் வீட்டில் இருந்த பொம்பளையால பிடிச்சி துரி உறிஞ்சான். 5 பேர் விமர்சனம் மாதிரி 5 பேர் இருந்து 5 பேர் கொண்டு அடுத்த பொண்டாட்டியை கொண்டு அடமான வச்சு சூதாடிட்டு துரியோதனன் துயில் உறிஞ்சான் தப்பானவனா எப்படி சார் ஒத்துக்கிறது? அதை அப்போ கூட இன்னொரு கடவுள் வந்து காப்பாத்திட்டாருல. அது யாரு? அவர் தான் இவரு. இங்க வர்றவர் தான் அங்கேயும் வர்றாரு. அதைத்தானே சொல்றோம் நாங்க. இவரை மிகைப்படுத்துவதற்காக இந்த எல்லா இதுகளுமே மாற்றப்பட்டது, சம்பவங்கள் மாற்றப்பட்டது. சரி, உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளாக உள்ள விஷயம். நான் படிக்கிற காலத்தில் இந்த வரலாறுன்னு ஒரு புக் இருக்கும். அது இப்போ இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இருக்கு. அதில் சிந்து சமொழி நாகரிகம்னு ஒன்று இருக்கும். இன்னைக்கு புக்கில் இருக்கா? நான் படிக்கும்போது கூட இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் படிக்கும்போது இருந்திருக்கணும் சார். நீங்கள் எப்போ படிச்சீங்க? என்ன உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? எனக்கு என்ன வயசு ஒரு 50 இருக்கும். அப்போ இருக்குமே சார். நான் 60, எனக்கு 60 தானே. அப்போ இருந்திருக்கும். இந்த சிந்து சமொழி நாகரிகம், இந்த ஆரியர்கள் எப்படி வந்தாங்க இன்னைக்கு இல்லையே. இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வேணா எடுத்துருக்கலாம். இல்லை, இன்னைக்கு இல்லையே. அந்த 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 என்னன்னா வரலாறு மறைக்கப்படுது. அதே மாதிரி இன்னைக்கு அரிச்சந்திரன் மாதிரி யாருமே நல்ல மனுஷன் இல்லை, அவன் தான் உண்மை பேசுறாங்க. எப்படி அதை ஒத்துக்கிறீங்க? எக்ஸாம்பிள் அவர் தானே சொல்லுவாங்க. அது எப்படி சொல்றீங்கன்னு கேட்குறேன். உண்மையை சொன்னா ஹரிச்சந்திரன் மாதிரி உண்மையை சொல்லு. ரைட்டு. அவர் அவ்வளோ கஷ்டத்துலேயும் உண்மையை மட்டுமே பேசி அவ்வளோ இன்னல்களையும் துன்பங்களையும் சந்திச்சாருன்னு தானே அவருடைய வரலாறு. பொண்டாட்டியை கொண்டு விற்காரு. அது எப்படி பொண்டாட்டியை கொண்டு விற்கிறது? பொய் சொல்லலையே அவரு. கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்லி கைப்பிடிக்கிறாரு சார்? அதாவது விவாதமாக பார்க்கணும். எல்லாருமே அதை விவாதமாக பார்த்துட்டாங்கன்னு நம்ம ஜெயிச்சிருவோம். சரி, நான் என்ன சொல்கிறேன், இப்போ நம்ம வந்து காமராஜர் தேசிய காங்கிரஸ். ஆமாம் சார். நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே போக வேணாம். வேணாம் சார். நம்ம வந்து அது போனோம்னா அது நிறைய பேர். ரைட். நாளைக்கு உங்களுக்கு நிறைய நோட்டீஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் சார் நான் வந்து ஒரே ஒரு விஷயம், என் தந்தையும் சரி கள்ளத்தனமாக சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் சொத்து வைக்கல. என் வீட்டுக்கு சிபிஐ வர முடியாது, எதுவும் வர முடியாது. அதனால நோட்டீஸ் என்னது மத பற்றாளர்கள் மூலமாக நேரே சந்திப்பு. நீங்க ராமாயணம் பொய்ன்றீங்க. நான் சொன்னேன், நீங்க வாங்க. அதான் ஒன்றும் இல்லை, நேருக்கு நேர் நீங்க எடுத்து. நான் சொல்லலை. இல்ல நீங்க சொல்லல, படிச்சத சொல்றீங்க. தான் இருக்கு, நீங்க படிக்கிற புக்ல தான் இருக்கு. நான் சொல்லல. அதனால இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அரசியலுக்குள்ள அப்படியே ரைட் வாங்க சார். இப்போ விஜய் கிட்ட போற பிளான் இருக்குன்றீங்க சார். விஜய்னால தமிழகம் காப்பாற்றப்படும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை சார். அதாவது இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு, ஆனா அதுக்கு முதல்ல ஒன்று சொல்லிடுறேன். அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்து திமுக ஆளுங்கட்சியில் அமர்த்துறதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டாங்க. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து. அது எடப்பாடி அவர்களுக்கு சிஎம் ஆகணும்னு ஆசை இல்லையா? யாருக்கு? எடப்பாடி அவர்களுக்கு ஆசை இருக்குங்கிறதுக்கு நான் வரல சார். ஒரு விஷயம், அதாவது நாங்கள் எதிர்பார்த்தோம் விஜய் கட்சி ஆரம்பித்தோன்னா தமிழ்நாட்டோட நிலைமை மாறுது. விஜய் அனைத்து இந்த அண்ணா திராவிட பிற கட்சிகள் சேர்ந்து ஒரு அணி, திராவிட முன்னேற்றத்துக்கூட ஒரு அணி, பிஜேபி அது இந்த நம்ம டிடிவி இவங்க ஒரு அணியாக நிற்பாங்க. அப்போ இதில் ஆட்சி மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் எடப்பாடியாரால் நிற்க முடியவில்லை. அப்போ எடப்பாடியார் போய் அதிமுகவில் பிஜேபியில் கூட்டணி சேரும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு மதவாதம்னு வரும்போது அவங்க ஓட்டு குறைஞ்சிடும் சார். அப்போ அது என்ன வருது பாருங்க. ஏன் நம்ம இதை எடுக்கிறதுக்கு பதிலாக இப்படி போயிட்டானுங்கிற ஒரு மனம். இப்போ மாற்றம் வேணும்னு நினச்சா அந்த மாற்றத்துக்கு தகுந்த ஆள் இல்லைங்கிற போது என்ன வரும்? இவனே இருந்துட்டு போகிறான்டா. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது. ஆனால் இப்போ விஜய் உள்ளே வர்றாரு. நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறேன், அவர் இதை கண்டுக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. இது வரைக்கும் மூணாவது ஆண்டுன்னு சொல்கிறாங்க. மாநாடுலாம் போடுறிய நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட பண்ணவில்லை. இதுதான் உங்கள்கிட்ட உள்ள மிக முக்கியமான வீக்னஸ் பாயிண்ட்.
பத்திரிக்கையாளர் மட்டும் இல்லை, அவர் பெருசாகவே இன்னும் அரசியல் ஈடுபாடே இல்லாமல் இருக்கார். ஒரே ஒருத்தரை திட்டிக்கிட்டே இருக்கார். அரசியல் எதிரியை மட்டும் திட்டுறாரே தவிர கொள்கை எதிரியை சிபிஐ விசாரணைக்கு முன்னாடி 2-3 வாட்டி லைட்டாக ஊறுகா மாதிரி தொட்டுக்கிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் பேசவே இல்லை. சரி. இப்போ அந்த கரூர் சம்பவத்துக்கு நடந்த டைமில் பிஜேபியும் அதிமுகவும் விஜயை கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணாங்க, அவர் மேலே தப்பு இல்லைன்னாங்க. இப்போ கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா விஜயை கடுமையான விமர்சனத்துக்கு உட்பட்டு அதிமுக திட்டிகிட்டு இருக்கு. சரி. ஏன்னா அவர் இப்போ வரமாட்டாருன்னு தெரிஞ்சனால எடப்பாடி அவர்களே கடுமையாக திட்டுறாரு. அந்த 41 பேர் செத்ததுக்கு முக்கியமாக நீங்கள் காரணம் இல்லைன்னா கூட நீங்களும் ஒரு காரணன்ற அளவுக்கு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் சொல்கிறேன். இவங்க அரசியல் என்னன்னா, இப்போ இதே எடப்பாடியார் தான் சொன்னார், அதுக்கும் விஜய்க்கும் சம்மந்தமே இல்லை, சம்மந்தமே இல்லைன்றாரு. இப்போ சம்மந்தம் இல்லைன்னாலும் நீங்களும் ஒரு காரணம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது அன்னைக்கே நீங்கள் சொல்லிருக்கலாம் சார். நாங்கள் அன்னைக்கே சொல்கிறோம் சார். அன்னைக்கு விஜய் காரணங்கிறத விட அந்த கரூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியாளரும் அந்த எஸ்பியும் தான் காரணம்னு நான் சொல்கிறேன். டைம் 5 மணி நேரம் லேட்டு, நீ வரக்கூடாது, உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சா, நீங்கள் வர வேண்டாம்னு திருப்பி அனுப்பியிருந்தால் இந்த அது எப்படி சொல்ல முடியும்? அவ்வளோ கூட்டம் இருக்கு, இதை விட இன்னும் பெரிய சம்பவம் ஆயிருக்குமே. ஆகாது சார். அதைத்தான் நீங்கள் அதைதான் இல்லை சார், நீங்கள் விஜய் வந்துட்டாரு, லேட் ஆகிடுச்சு, ஒரு இடத்துல தடுக்கிறாங்கன்னு வைங்க, இங்கே ஒரு 30,000-40,000 பேர் இருக்காங்க, போலீஸ் பண்ணி திருப்பி போகணும் போது அந்த இடத்துல அரசியல் பண்ணாங்கன்னா அந்த கூட்டம் திரண்டு ஓடி வந்தா இந்த பலி எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும். நீங்கள் எங்கே பண்ணுறீங்க? அங்கேருந்து வண்டியை நீங்கள் போவாதீங்கன்னு சொன்னதையே அவங்க கேட்கல சார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்போ சென்னையிலேருந்து நான் போகிறேன், திருச்சிக்கு போகணும். திருச்சி என்ட்ரன்ஸ்லேயே லேட் ஆகுதுயான்னு மறைச்சிட்டா அங்கே உள்ளவங்களுக்கு தெரியாது, திருச்சியில் எங்கே நடக்குதோ அங்கே தெரியாது. இல்லை, ஏர்போர்ட்லேயே 1000 பேர் நிற்கிறானே சார். அவன் எங்கே நிற்கட்டும் சார். நீங்கள் இப்போ 1 மணி நேரம் தாமதம், ரைட், ஓகே. இந்த 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 நிகழ்வுக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். போலீஸ் தடுத்து நீங்கள் லேட்டில் வரீங்க போங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் போலீஸுக்கு அதிகாரம் இருக்குது, உரிமை இருக்குது. ஆனால் எது பண்ணாலுமே திமுக தான் பண்ணுது, எதுவுமே பண்ணாமையே திமுக பண்ணுதுன்னு சொல்லும் போது இதை பண்ணுனா என்ன பேசுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அப்போ நீங்களும் அரசியல் தானே பண்ணின்றேன், திமுகவும் அது அரசியலாக தானே பாய்க்க. நீங்கள் உங்களுடைய கொள்கை கோட்பாடு நம்ம மக்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருந்திருந்தா நீங்கள் அதை அப்படி பார்த்துக்க கூடாதுல்ல. அவன் நீ கேள்வி கேட்குறானே, எப்படி முதலமைச்சர் நைட்லேயே போயிட்டாரு, எப்படி உடனே? நாங்கள் கேட்கல சார், நீங்கள் சொல்கிற நாங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோங்கிறதுக்காக சொல்கிறவர் எப்படி நைட்டு அங்கே வந்துட்டாரு? அவர் ஒரு முதல்வருங்கிறனால பக்கத்தில் இருந்தாலும் இறக்கப்பட்டு போனார். ஆனால் அதையும் அவங்க மாற்ற தானே செய்கிறாங்க. அதான் சொல்கிறேன், சின்ன சின்ன விஷயங்களையுமே இப்படி பேசும்போது அப்போ இவங்க எல்லாருமே மொத்தத்தில் அந்த அரசியல் வந்து யாருமே அரசியலை அதாவது பொதுநலம் தான் பார்க்காம எதில் அரசியல் பண்ண முடியும் அந்த எண்ணத்துக்கு போயிடுறாங்க சார். இப்போ விஜய் அந்த கரூர் சம்பவம்லாம் பேசுனீங்க சார், அவர் பண்ணது தப்பு, அவர் நின்றாமல் ஓடி வந்தது தப்புலாம் சொல்லும் போது நீங்கள் வந்து அப்போ அவர்கிட்ட போய் கூட்டணி வைக்கலாம்னு நினைக்கிறது எப்படியான ஏற்புடையதாக இருக்கும்? நியாயமான கேள்வி சார். இப்போ நாங்கள் வந்து அதாவது திமுக ஒரு சைட்லையும் அதிமுக ஒரு சைட்லையும் வைக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சமபலத்தில் இருக்குது. அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் நடக்கும்போது, இப்போ இன்றைக்கி அதிமுக தனியாக இருந்தால் அதிமுக, நான் அதை தான் நினச்சேன், அதிமுக தனியாக நிற்குமானால் சில கட்சிகள், சில உதிரி கட்சிகள், அந்த மாதிரி கட்சிகள் ஒன்றா பாராளுமன்ற தேர்தல் போல் அப்படி ஒரு எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அன்னைக்கு விஜய் களத்தில் இல்லை. இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஆனால் விஜய் களத்தில் இல்லை. இன்னைக்கு களத்தில் இருக்காரு, பரபரப்பாக வராரு. இருந்தாலும் எங்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் அந்த கூட்டணிக்கு போகணுன்னு நினைக்கிறோம். கூட்டணியே இல்லாட்டா கூட இன்னைக்கு இருக்கிற நிலவரத்தில், அதாவது ரெண்டுமே ஒரே நிலையில் இருக்காங்க. அதாவது நம்ம நிலைமை தான் மக்களுடைய நலனில் 100க்கு 60% கூட அவங்ககிட்ட இல்லை சார். சுயநலம் இருக்கணும், பொதுநலத்தில் சுயநலம் இருக்கணும். இவங்களுக்கு சுயநலத்தில் பொதுநலம் இருக்குது, அதனால் ஈடுகொள்ள முடியல. இப்போ நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி திமுக சில எம்எல்ஏகள் எம்பிக்கள் பண்ணுற வேலையை பார்த்தா அது ரொம்ப ஒரு அருவருப்புத்தக்கன விஷயம் தானே சார். ஒரு நிறுவரை போய் அது நேற்று பார்த்தேன், எனக்கு பார்த்த உடனே நான் உடனே எங்கள் தலைவருக்கு ஃபோன் பண்ணேன், இது சமயம் ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிடலாமாங்கிற எண்ணம். ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன், பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த நிருபர்களும் இன்னைக்கு இருக்கிற பத்திரிகை நிருபர்கள், எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்து குஷ்புக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சின்னு போடுறத ஒரு தேவையான ஒரு போராட்டம் பண்ணுறதை போட மாட்டேங்கிறாங்க. அது அவங்களுக்கு பின்னாடி நெருக்கடியா ஆம்பளை பிள்ளையே பிறக்கல, பொம்பளை பிள்ளைங்க சொல்றதை தானே சார் சொல்கிறேன். குஷ்புக்கு குழந்தை பிறந்துன்னு போடுறாங்க. நாங்கள் ஜிபிசி படத்தில் இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கான்னு சொன்னால் இதை செய்தியாக போடுறது பயப்படுறாங்க. இல்லை, பயப்படுறது இல்லை, நீங்கள் நல்லா பார்த்துங்களேன். இப்போ சொன்னீங்க இல்லையா, குஷ்புக்கு குழந்தை பிறந்துச்சின்னு போடுறாங்க, இது வந்து பெருசாக போடுறாங்க. ஒரு பையன் படித்து இது பண்ணாமல் போட மாட்டாங்கன்னா, ஒரு பேனர் செய்தியில்
சிபிஎஸ்சி பாடத்தில் இந்த மாணவன் முதலிடம் அப்படின்னு வைக்கிறோம். எவ்வளோ பேப்பர் விற்கும்னு நினைக்கிறீங்க? குஷ்புக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா எவ்வளோ பேப்பர் விற்கும்? அப்போ நீங்க அத தொழில் சார்ந்த ஒரு டெக்னிக்கல். அதான் சார் சொல்றேன். இது வந்து நீங்க தொழில் சார்ந்த ஒரு புரிதல்னா எப்படின்னா ஒரு அந்த வாசகர்களே உள்ளில் இருக்கும் ஒரு சித்தாந்தம் இது. அதான் தான் சொல்றேன். நீங்க அதை தொழில் ரீதியாக தான் பாக்குறீங்க. அன்னைக்கு அதாவது என்ன சொல்லணும்னா, ஆனா அந்த பேப்பர்ல செய்திகள் இருக்கும், பாஸ் பண்ணவும் செய்தி இருக்கும், நல்லது பண்ண செய்தி இருக்கும், உள்ள கொண்டு வரதுக்கான ஒரு தூண்டில் அந்த டைட்டில் என்னது. அதுதான் சார் சொல்றேன். இப்போ என்ன சொல்றேன், ஒன்றும் இல்லை சார், நாங்கள் ஒரு பெரிய போராட்டம் பண்றோம் நம்ம ராஜேந்திரன் ஸ்டுடியோத்தில். போன் யாரு? அப்போ நாங்கள் ஒரு பெரிய ஒரு 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 மெடிக்கல் ஷாப்புக்காரனை ஒருத்தர் கொலை பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணுறோம். அந்த போராட்டம் செய்தியை ஏன் உங்களால் போட முடியல? உயிர் தானே அது. இல்லை, எல்லா பேப்பரும் அப்படி இருக்காது. நிறைய பேப்பரில் பெருசாக போட்டிருப்பாங்க, சில இதில் சின்னதாக வந்திருக்கும். அதை டிசைட் பண்ணுறது அந்த எடிட்டர் தான். பேப்பரை கூட விட்டுருவோம் சார். பேப்பரில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் அதை படிச்சுவாங்க சார். இந்த செய்திகளில் ஊடகங்கள், அதாவது ஊடக செய்திகளில் லைவ்ல போடுறீங்க, தொலைக்காட்சிகள் போடுறதுல இந்த முக்கியமான கருத்துக்களை எடுத்துக்கிறதே இல்லை. அது என்ன ஆளுங்கட்சியினுடைய இதா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. எனக்கு இருந்தாலும் எங்களுக்கு ஒரு வருத்தம். ஆளுங்கட்சியுடைய இதாக இருந்தால் எதிர்கட்சியில் உள்ள டிவியில் போடுவாங்கல்ல பெருசா. அது எதிர்கட்சியில் எந்த இப்போ கட்சிக்கு ஒரு டிவி ஆகி போச்சு சார் நம்ம ஊரில். ஆமாம். இப்போ ஆளுங்கட்சிக்கு 2 டிவினா எதிர்கட்சிக்கு 2 டிவி. நீங்கள் எங்களை பாருங்க, நாங்கள் கலைஞர் டிவி விட்டுருவோம், ஜெயா டிவி விட்டுருவோம், தமிழன் டிவி பொதுநிலையாக இருக்கு, ஜி தமிழ் டிவி பொதுநிலையாக இருக்கு, ராஜ் டிவி பொதுநிலை, அப்படி தான் நாங்கள் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் அதுலேயும் என்ன பண்ணுறாங்க, இரட்டிப்பு செய்கிறாங்க. அப்போ செய்திகள் வர அதை விட இப்போ எடப்பாடி ஐயாவே சொன்னாங்க, எதுக்கு தலைவர் இப்போ ரேத்த முதல்வர் பேட்டி கொடுக்கும்போது சொன்னாங்க, நான் தும்முனா கூட போட்டுருதிய திமுக காரங்க எது பண்ணாலும் போட மாட்டேங்கன்றாரு. நான் சின்ன தப்பு பண்ணா கூட போடுறிய அவங்க பண்ற. இது அவரே சொல்றாரு, ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறத சொல்றாருன்னா அப்போ எங்களுடைய நிகழ்வு என்ன ஆயிருக்கும் அது ஒன்று. அந்த மாதிரி அதனால வந்து எங்களுடைய நிலைப்பாடுக்கு எப்படின்னா, இப்போ ரெண்டுமே வேண்டாம், ஒரு மாற்றம் கொண்டு வரணும். மாற்றம் கொண்டு வர்றதுக்கு உண்டான அச்சாணியா இவரை வைப்போம். ஏன் சீமான் ரொம்ப நாளா இருக்காரு, அதுவும் ஒரு ஆதித்யநாத் அவர்கள் ஆரம்பித்த ஒரு தலைப்பை வைத்து கட்சி சார் அவர் தெளிவா இருக்காரு சார். நான் எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்க மாட்டேன். அந்த வகையில் அவரை நான் பாராட்டுவேன். மற்ற எதுல எங்களுக்கும் அவருக்கு உடன்பாடுகள் இல்லையோ, இந்த ஒரு விஷயத்துல அவரை மனசார பாராட்டுறேன் சார். அவர் ஆரம்பிச்ச காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் என்னவோ சொல்றாங்க, அந்த கட்சியில் காசு வாங்கிட்டு இந்த கட்சி ஓட்ட கலைக்காரு, அது என்னவோ. ஆனா அவர் களத்தில் தனியா நிற்கிறார், அவருக்குள்ள சதவீத ஓட்டு. அப்போ அவர்கிட்ட நீங்க அலைன்ஸ் போலாமே. அவர் தானே யாருக்கிட்டையும் போக மாட்டாரு, கேட்க மாட்டாரு சார். அவர் தான் சொல்றாரு, நான் கூட்டணி இல்லை, யாரும் வேணாம், யாரு கூடயும் கூட்டணி கிடையாது. இல்லை நான் போக மாட்டேன்னு தான் சொல்றாரு தவிர வந்தவங்களை சேர்த்து பண்ணான்னு சொல்றாரு. அது எங்க சொல்லிருக்காரு இல்லையே. அவர் வாயில ஒரு நாங்கள் இந்த கூட்டணி நான் தனிச்சு தான் நிற்பேன், நான் தனித்து நிற்பேன்னா முடிஞ்சு போச்சு சார். நாங்கள் தான் அது சொன்ன மாதிரி நான் யார்ட்டையும் போக மாட்டேன், என்கிட்ட வந்தால் நான் ஒத்துக்கிறேன்னா பரவாயில்ல, நம்ம போகலாம். அவர் அந்த மனப்பான்மையில் இல்லை. அவரு கேட்டு பாருங்க, ஒருவேளை நான் தான் போக மாட்டேன் வந்தவங்களை சேர்த்துப்பேன்னு கூட நினைக்கலாம். நிச்சயமா அப்படி இருந்தா நிச்சயமா சொல்றேன் சார், விஜயோட பெட்ரு சீமான் அதுல நான் ஒத்துக்கிறேன் சார். அதாவது விஜய்க்கு இன்னும் அந்த அனுபவம் இல்லை, அவருக்கு அந்த அனுபவம் இருக்கு. அதுல வேணா நீங்க சொல்ற மாதிரி நான் எப்படி நினைக்கிறேன்னா, அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து நான் யாருக்கிட்டையும் போக மாட்டேன் கூட்டணி, நான் தனித்து தான் நிற்பேன், சரி அப்படியான வார்த்தைகளை தான் பார்க்குறேன். என்கிட்ட வந்தீங்கன்னா நான் உங்களை சேர்த்துப்பேன். நிச்சயமாக சார். இப்போ நீங்கள் சொன்ன ஒரு கருத்து எங்களுடைய நிலைப்பாடில் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாங்கிற நிலைப்பாடில் இருக்கணும். அப்போ இந்த இருவரையும் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது எவ்வளோ சீட்டுகள் நீங்கள் கேட்கலான் இருக்கீங்க உங்கள்? சார் எங்களுக்கு இந்த கூட்டணியில் அவங்க சீட்டு கொடுத்தாலும் சரி, கூட்டணின்னு வச்சுக்கிட்டாலும் சார், நாங்கள் மிஞ்சி போனால் ஒரு 4 தொகுதி 5 தொகுதியெலாம் நிற்போம். அந்த தொகுதி அவங்க கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் அடுத்த வட்டம் வாங்க, இந்த வட்டம் நீங்கள் எங்களோட எலெக்ஷன் ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னாலும் நாங்கள் தயாராக இருக்கோம். ஆமாம். அதுக்கு நீங்கள் வந்து திமுக அதிமுக இந்த மாதிரி இவங்க 2 பேர்களே சார் அதை தான் சொல்கிறேன். நாங்கள் அரசியலாக பண்ணலை சார். நாங்கள் பண்ணுறது வந்து இப்போ நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, எங்களுக்கு இந்த இப்போ ஒரு சொன்னோம் இல்லையா, முருகன் பக்தர்னு சொல்லி நாட்டுக்குள்ளே இவ்வளோ குழப்பத்தை உண்டு பண்ணுறவங்க ஒரு கோயிலில் கூட முருகன் பேரை எழுத மாட்டேங்கிறாங்க. இப்போ நாங்கள் அப்படி போகும்போது அது எல்லாரையும் பாதிக்கணும் சார். நாங்கள் அந்த பொதுவான பாதையில் போகிறோமே ஒழிய திமுகவுக்கு ஆதரவாகவோ அதிமுகவுக்கு ஆதரவோ போகிற மாதிரி இல்லை. இப்போ பல்வேறு கட்சிகள் வந்தாலும் இப்போ காங்கிரஸ் உடைய இவ்வளோ பெரிய ஒரு பெரிய லெவலில் இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு ரொம்ப படு பாதாளத்துக்கு வந்துருச்சு தமிழகத்தில். இந்தியாவிலையுமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உருவாகிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த கட்சி ஏன் இந்த மாதிரி வந்ததுக்கு காரணம் என்ன சார்? அது கட்சியினுடைய தலைமை பொறுப்பு தான் சரியில்லை நான் சொல்லுவேன். இன்னைக்கு இல்லை,
இது வந்து இந்த கட்சி அழியிறதுக்கு காரணம் இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்க தவறு. இந்திரா காந்தி அம்மா இருக்கும்போதே இது கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிச்சு. உதாரணத்துக்கு மம்தா பானர்ஜி காங்கிரஸ் உள்ளவங்க தான், நிறைய மாநிலத்தில் உள்ளவங்களாம் காங்கிரஸ் வந்து அந்த கட்சியை உடைக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெருந்தலைவர் வந்து ஒரு பெரிய பலத்தாக இருந்தவரே தூக்கி போடுதில்லை அந்த அம்மா. சார் என்னதான் இருந்தாலும் அதாவது ஏறி போன ஏனியை திரும்பி பார்க்கணும். இவங்க மேலே உட்காந்துக்கிட்டு ஏனியை தள்ளி விட்டால் திருப்பி எப்படி இறங்குவீங்க? அந்த நிலை தானே காங்கிரஸுக்கு எல்லாம் பண்ணலாம். சரி, அது அப்படி போச்சு, அது அழிஞ்சு போய் திருப்பி இப்போ இந்த எம்பி எலெக்ஷனில் உங்களுக்கு எம்பி எலெக்ஷன் தான் வேணும். நீங்கள் எம்எல்ஏ எலெக்ஷனில் விட்டு கொடுத்துருங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு எத்தனை, அதாவது இந்த மாநிலத்துக்குள்ளே இருக்கிற கட்சியினுடைய சில சுயநலவாதிகளால் மேலே இது பாதிப்பு. இப்போ இங்கே கேட்குறாங்களே எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், நீ வேண்டான்னு விட்டா எத்தனை சீட் வந்துடுவீங்க? ஆல்ரெடி ஒரு வாட்டி தனியாக நின்று 1.5% தான் ஓட்டு. உங்களுக்கு ஏன் அந்த வம்பு? அப்போ கட்சி நீங்கள் தான் அடிக்கிறீங்க, காங்கிரஸ்காரங்க தான் கட்சி அடிக்கிறாங்க. கூட்டணியில் இருக்கிறீங்க. உங்களுக்கு மாநிலத்தில் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு மாநில எம்எல்ஏ 4 எம்எல்ஏ இருக்கா 10 எம்எல்ஏ இருக்கா போதும். நீங்கள் மத்தியில் வரும்போது எம்பி சீட் நீங்கள் அதிகமாக கேளுங்க, அது உங்களை பாராட்டுறோம். அப்போ அது எல்லா மாநிலத்தில் உள்ள கூட்டணி கட்சிகளும் கொடுக்கும். ஒன்றும் இல்லை, இந்த டெல்லியில் என்ன நடந்துச்சு? ஒழுங்காக அவங்க கூட்டணி போயிருந்தாங்கன்னா ஜெயிச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் அதாவது தலைமை சரியாக இருந்து இது இப்படி தான் போகணுன்னு ஒரு மாநிலத்தில் சொல்லக்கூடிய பவர் இல்லையா அப்படிங்கிற எண்ணம் எங்கள் மனசில் இருக்கு. இன்றைக்கி இங்கே இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செல்வப்பிரந்தன் வந்து எனக்கம்மா போயிடுறாரு திமுக கூட. பின்னால் இருக்கிறவங்க 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர் திருச்சி வேலுசாமி தாக்கூர் மாதிரி ஆளுங்கெல்லாம் பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. நம்ம அந்த மாணிக் தாக்கூர் திருச்சி வேலுசாமி, நம்ம திருச்சி வேலுசாமி அவர் லைனே வேறு சார். அவர் தான் பாரம்பரியமான காங்கிரஸ்காரன். அவர் லைனே வேற. ஆமாம், அவர் வந்து எந்த ஆக்ரோஷமாக பேசுகிறார். எந்த எம்பி சீட்டில் கேட்டிருக்காரு, எந்த எம்எல்ஏ சீட் இது வரைக்கும் எந்த பதவியிலும் வந்ததில்லை. அவர் பச்சை தமிழன், பச்சை காங்கிரஸ்காரன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கானா அந்த ஒரு ஆள் தான் சார் அப்படின்றீங்க. ஆமாம், நேற்று இந்த போரூர் நாடக சங்க ஆண்டு விழாவில் மதுரவாயல் தொகுதி எம்எல்ஏ பேசுகிறாரு. திருச்சியில் உள்ள நூலகத்துக்கு எங்கள் தலைவர் தான் காமராஜர் பேர் வச்சாருன்னு. அதுக்கு அவர் நம்ம திருச்சி வேலுச்சாமி என்ன பேசினார், இவங்க அதுக்கு கலைஞர் பேர் சூட்டதுக்கு ஏற்பாடு பண்ண உடனே எதிர்ப்பு அவர் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எதிர்ப்பு கொடுத்தோம். அதனால தான் அது பேர் மாற்றப்பட்டது. அன்னைக்கு காங்கிரஸுங்கிறதுல பார்த்தா அவர் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடுநிலை எந்த பக்கமும் மாறுறது கிடையாது. ஆனால் அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு சார். நல்லவங்க மேலே வரதானே செய்யாது. இல்லை, ஆதாரத்தோடு சொல்கிறாங்களே இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கேஸ் வந்துச்சு, அந்த மாதிரி கேஸ் வந்துச்சு அப்படின்னு. சரி, இது வரைக்கும் இந்த அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க யார் மேலே ஒருத்தர் மேலே கேஸே இல்லாத ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சராக அவர் மேலே சொல்கிற கேஸ் வேற. சார், எல்லாரும் மேலேயும் எல்லா கேஸ் இருக்குது சார். இன்னைக்கு பிரதமர் மேலே சொல்லியிருக்காங்க. வந்திருக்கல, பிரதமர் மேலே வந்துச்சுல ஊடகத்தில். ஆமாம், உண்மையாக பொய்யான்னு தெரியல, தெரியாது. ஆனால் அதனால தான் அமெரிக்காவில் கையெழுத்து போட்டாருங்கிறது வரைக்கும் சொல்கிறாங்களா சார்? இப்போ அதாவது ஒரு விமர்சனங்கள் வரலாம் போகலாம், அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டாலும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்கிறது வந்து சாதாரணமாக யார் வேணால் சொல்லலாம் சார். என்னை பிடிக்கலைன்னா நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போயிடலாம். ஆதாரத்தோடு சொல்கிறாங்கன்னா அந்த ஆதாரத்தை கேளுங்க, அப்போ இருக்காது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபைட்டு போய்கிட்டு இருக்கு காங்கிரஸுக்கும் திமுகக்குள்ளேயும். அதனால காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளியில் வந்துருமோ? போகாது சார். போச்சுன்னா நீங்கள் சொன்ன அந்த 1.5 கீழே போயிடும். இப்போ அதே மாதிரி இப்போ பாமகக்குள்ளேயும் ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. அப்போ அது நாடகம் சார், அது நாடகம். இதை வந்து கரெக்டாக திமுக தலைவர் தெரிந்து கொண்டார், அவ்வளோதான். இவ்வளோ பட்டுன்னு சொல்லிட்டீங்க நாடகம்னு. ஆமாம் சார். அங்கே 10 இங்கே 10 வாங்கிட்டு நிற்போம் அப்படின்ற மாதிரி. அங்கே ஜெயிக்கலாம், இங்கே ஜெயிச்சா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இருக்கலாம். இல்லை அங்கே ஒரு பெட்டி இங்கே ஒரு பெட்டி வாங்கலாம். நான் தைரியமாக சொல்லுங்க, இல்லை வர சொல்லுங்க என்கிட்ட. ஓ, போல்டாகவே சொல்கிறீங்க. நேரடியாக விவாதத்தை ஒரு அன்புமணி வர சொல்லுங்க. இல்லை ராம், நேரடி விவாதம் வேற எல்லாம் வரக்கூடாது. என்னுடைய கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிட்டா நான் ஒத்துட்டு அப்போவே போயிடுறேன். ஆமாம், பெட்டிக்காக சார் ஒன்றும் இல்லை சார். பெட்டிக்கு சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் நேரே பேசணும். இப்போ ஒன்றும் இல்லை, சாயந்தரம் 5:30 மணிக்கு எம்பி எலெக்ஷனில் அதிமுகவோட கூட்டணி உடன்பாடுன்னு சொல்லி வருது. சாயந்தரம் 7 மணிக்கு சொல்கிறாங்க செய்தியில். காலையில் 5 மணிக்கு போய் அன்றைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் போய் தோட்டத்தில் பார்க்காரு. மறுநாள் பிஜேபியோட பாட்டாளி மக்கள் கூட்டணி. என்ன காரணம்? பெட்டி தான் காரணம்ன்றீங்களா? கொள்கை காரணமா? கொள்கை இல்லை, பெட்டி இல்லை, அதை விட ஒரு வேலை இன்னும். ஆமாம், அன்புமணி மேலே ஒரு பெட்டி, ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. 2003 இருக்குது அந்த கேஸ். அப்படி இருக்குது. அதை ஏன் முடிக்காமல் வச்சுருக்காங்கன்னா, நீ எப்போ போனாலும் நான் போட்டு சுண்டில் வரணும். அதே மாதிரி சரத்குமார் சார் எதுக்கு கட்சியை கலைச்சாரு? அவன் ஒரு மகள் மேலே ஏதோ ஒரு வழக்கு வந்ததா சொல்லப்படும். அப்போ பிஜேபியினுடைய இப்போ இது
இந்த அதிமுக இந்த 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 எலெக்ஷனோட காணாம நைட்டா கட்சியை கழிச்சாரு, மாமியார் சொன்னாங்க, அதனால கட்சியை கழிச்சிட்டு போயிட்டாங்க. சொன்னான்னு சொல்லட்டு சார், சொன்னாலும் சார் யார் ஏற்றுக்கிட்டாலும் அவர் கூட இருக்கிற நெருங்கிய நண்பர்கள் எது நமக்கு தெரியுமில்ல சார். சார் அவர் ஜெயிக்கிறதுக்கு 53 நாள் எம்பி எலெக்ஷனில் நிற்கும் போது திருநெல்வேலி தொகுதியில் 53 நாள் அவர் கூட நின்னே உழைச்சேன். ஒரு 6000 வச்ச ஓட்டு தோக்குறாரு. பெரியசாமி வீட்டில் சண்டை போடுறேன், ஒன்னால தான் தோத்துறாருன்னு. என் சொந்த ஊர் எனக்கு வேப்போட தூத்துக்குடி மாவட்டம் தான். எனக்கு தொகுதி விழாத்தியோളം நான் அங்கே இருந்து அவர்கிட்ட பெரியசாமிகிட்ட போய் சண்டை போடுறேன். 2 வருஷம் கழிச்சு அந்த ஆட்சி கலையுது. அதே எம்பி சீட்டு கீதாஜி உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதே வண்டி எனக்கு வருது. எங்கே ஜெயிக்கிறாங்க? 26,000 வச்ச ஓட்டில் தோக்குறாங்க எம்பி எலெக்ஷனில். அப்போ நான் சொன்னேன், நீ கட்சிக்காரனை ஒழிச்ச உன் மக தோப்ப நேரே சொன்னேன் சார். பெரியசாமி நல்லா பேசுவார், எங்கள் அப்பாட்ட நல்ல பழக்கம் இருந்தாலும் இந்த விஷயங்களில் நான் யார்ட்டையுமே சரத்குமாரோட ரொம்ப கம்மியான ஓட்டில் அதிகமான ஓட்டு தோக்குறாங்க. 6,000 ஓட்டு எவ்வளவு? 26,000 ஓட்டு. எங்க 20,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் நீங்கள் தோக்குறீங்களா? அப்போ உங்கள் நிலைப்பாடுக்கு அந்த இது கொடுத்தது. சரி, இப்போ இதே சரத்குமார் டிஎம்பி பேங்க் வைக்கும்போது அடிபட்டது நாங்கள் தான். லட்டி சார்ஜில் அடிபட்டோம், ரத்தம் எல்லாம் பண்ணோம். நீங்கள் என்ன பண்ணீங்க? பாதுகாப்பாக போயிட்டாரு. சரி, இதை விட திமுக அதிமுக மாறி மாறி சார், இதை விட ஒரு பெரிய சாக போகிற காலத்தில் ஒரு பெரிய நல்லது பண்ணார் சார் நம்ம ஆதித்தனார். சமுதாயத்தை ஒரு கட்சி ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பெருந்தோர் மக்கள் கட்சின்னு ஆரம்பிக்கிறாங்க. இது நடந்த சம்பவம், உண்மை சம்பவம். இன்னைக்கு இருக்கார் வெங்கடேஷ் பண்ணாரியா, சுபாஷ் பண்ணாரியா, இன்னைக்கு இருக்காரு. முன்னாடி நாங்கள் போய் நிற்கிறோம், சரத்குமார் தலைவர்னு அலர்ட் பண்ணுறாங்க. நான் பின்னாடி கூட அவர் போயிட்டு ரூமில் போய் சொல்கிறேன், ஏனே ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு. என்னையா சொல்லியிருந்தாரு, நைட்டு எத்தனை சீட்டுக்கு வித்துட்டு போயிடுறாங்களோன்னு தெரியலன்னு சொல்ல முன்னால் மறுநாள் காலையில் 2 சீட்டுக்கு வித்துட்டு போயிட்டாங்களா அண்ணாதிமுக. கூப்பிடுங்க சார், சரத்குமார் சார் இருக்கட்டும். நான் சொல்கிறதெல்லாம் நான் நான் வந்து நிகழ்ந்துக்கிட்ட நிகழ்வு அது பூராமே. இப்போ என்ஆர் தனபால் தானே இப்போ அது மாதி தலைவர், அவர் அதிமுக கூட்டணியில் இருக்கார். இப்போ அவர் கட்சிக்கு இதே இல்லையே சார், அங்கீகாரம் இல்லை. அங்கீகாரம் எல்லாம் போயிடுச்சு. அவர் ஜெயிக்கவே முடியலையே. கிட்டத்தட்ட அது 3 தேர்தல்கள் மேலே இருந்தாலும் சொன்னேன் சார், கடுமையாக செலவும் பண்ணார் சார். ஒரே விஷயம், பெரம்பூர் தொகுதியில் முதல் நிற்கிறாரு. ஒரு சில விஷயங்கள் சொல்கிறோம், மறைமுகமாக சொல்கிறோம். அது அவருடைய அணுகுமுறை. ரெண்டாவது அவர் கூட இருக்கிறவங்க வந்து அது அந்த அணுகுமுறை சரியில்லை சார். இப்போ நான் நிற்கிறேன்னா என் பின்னால் இருக்கிறாள் அண்ணாச்சி எப்படியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கணும். அவங்களுக்கு பொழுதுபோக்கு அப்படி தான் போயிட்டாங்களே ஒழிய மற்றபடி அவர் நல்ல கேண்டிடேட் தான், நல்ல மனிதர் தான். நம்ம எந்த மாற்று கருத்து சொல்கிறதுக்கு இல்லை. அவர் பெரம்பூரில் அந்த 600 ஓட்டில் தோற்ற உடனே முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது திருப்பி இவர் அந்த கூட்டணி முதல் வாட்டியாவது அந்த 600 ஓட்டு தான், அதுக்கப்புறம்லாம் டிஃப்ரெண்ட் ஆகி போச்சு நிறையா. அதான் சார், அதுக்கப்புறமும் என்ன அதான் என்ன சொல்லணும்னா, அந்த மரியாதை நீங்கள் அங்கேருந்து வெளியே வந்தோடனே 2 இடத்துலையுமே போயிடும் சார். இப்போ ஒரு சின்ன உதாரணம், இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே கூட்டணி இல்லைன்றார் போலுங்க ஸ்டாலின். ஆமாம், அப்படி தான் வந்திருக்கு. இப்போ விஜய்கிட்ட போவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயும் மட்டும் சார், அதாவது அவர் கரெக்டாக கோல் நிறுத்திட்டார், அவ்வளோதான். உண்மையிலே இந்த வகையில் ஸ்டாலினை பாராட்டேன். இது அவங்க அப்பாவோட தந்திரம். இந்த வாழப்பாடி ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு, காங்கிரஸ் இருந்து. அவர் பாட்டாளி மக்கள் கட்சி வளர்றதுக்கு மிக முக்கிய காரணம். அப்புறம் வந்து அவர் ராஜீவ் காங்கிரஸ்னு ஒன்று வச்சுருந்தாரோ. ஆமாம், அவர் என்ன பண்ணாருன்னா இப்படி ஏடாவடம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு ஊராட்சி மன்ற தேர்தலில் பக்கத்திலே வச்சுக்கிடுவார், எல்லாத்தையும் பேச வச்சார். கடைசி நேரத்தில் நீ கூட்டணி இடையே போன்னு விட்டார். அது மாதிரி இன்னைக்கு ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கம் வந்திருந்தா, இந்த பக்கம் இவங்க 2 எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தா இவங்களுடைய நிலைமை வேற மாதிரியா. அதனால அங்கீகாரம் இவருக்கு பெருசாக கிடைச்சிருக்கும். ஆமாம், அதனால அவர் தெளிவாக இருக்காங்க. அன்போன்னு இவர் இங்கே வந்து 2ஓ 3ஓ ஜெயிச்சாலும் கூட அங்கே ஒரு 5 பேர் தேவைப்படுது அதிமுக கூட்டணின்னா இங்கேருந்து போயிடுவார். அதில் அவர் தெளிவாக இருக்கார். ஆமாம், இதில் இன்னொன்று, இது அங்கே இருக்கிறது பிஜேபி. அவங்க இதில் ரொம்ப பெயர் தெரிந்த ஆட்கள். கண்டிப்பாக. அதாவது ஒரே ஒரு விஷயம் சார், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட எந்த மாநில கட்சி கூட்டணி வைக்குதோ அந்த கட்சியில் காலங்காலமாக அழிஞ்சிக்கிட்டு வந்துடும். நல்லா பார்த்துங்க. ஆமாம், அது கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போ நிதிஷ்குமார் அடுத்த எலெக்ஷனில் பாருங்கள் என்ன ஆகுதுங்க. இல்லை, அவர் ஆல்ரெடி டவுனுக்கு வந்துட்டார். ஒரு விஷயம், அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுகிறான்னு. வெளியே உள்ள நடப்புகள் தெரிந்தால் நிச்சயமாக பிஜேபி கூட எந்த நான் இன்னைக்கும் சொல்லுவேன் சார், ஒரு மாநில கட்சி அந்த கட்சி கூட மாநில கட்சிக்குள்ள எந்த கட்சிக்குள்ள வேணா கூட்டணி வச்சுக்கோ. இல்லை, யாருமே விருப்பப்பட்டு போகிறது இல்லையே, அழுத்தத்தின் காரணமாக தான் போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பண்ணுற தப்புக்கு நாங்கள் என்ன சார் செய்ய முடியாது? கரெக்டாக அவங்க கேட்ச் பண்ணி தூக்கிறாங்கன்னு நினைக்கலாம் இல்லையா சார்? நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்,
இப்போ என்னை கூப்பிடுறீங்கன்னா நான் வந்து பேட்டி கொடுக்கங்கிறது தானே கூப்பிடுறீங்க. நான் ஏதோ ஒன்று தப்பாக பேசிட்டு என்னை கூப்பிடுறீங்களா? கண்டிப்பா. அப்போது நான் என் நிலை என்னன்னா, என் நிலை கரெக்டாக இருந்தால் எங்கே வேணா இருக்கலாம். உங்கள் நிலை தப்புங்கிறதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சொன்னேன், அன்புமணி மேல் உள்ள கேஸு அவங்க பிஜேபியோட கூட்டணி, இவர் தோத்துருவோம் டிஎம்கே கூட சேர்த்து கூட்டணி சேருவோம்னு இவர் இது போன வட்டமே வந்து சண்டை, போன வட்டம் அப்படி சாலா போயிட்டாங்க. இப்போ பெருசாக வெடிச்சிருச்சு. அதுக்கு வேற ஒரு காரணத்தை சொல்லிட்டாங்க. அக்கா மகளை கொண்டு வந்தார், அக்கா மகனை கொண்டு வந்தாருன்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. அவர் ஃப்ரீடமாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆமாம், எல்லா ஊர்லேயுமே கட்சி உடைக்க தான் செய்கிறாங்க. தமிழகத்தில் அதிமுக 3ஆம் புள்ளையா, எடப்பாடி 1, தினகரன் 1, ஓபிஎஸ் 1, சசிகலா அம்மா 1, பெரிய கட்சியே. இவரும் அப்படி தான் போவார். வந்து இவர் என்னமோ அங்கே போய் ஓட்டிக்கிட்டாரு. செங்கோட்டையன் வந்து திமுகவுக்கு தான் போவார்னு நினச்சோம், அங்கே போயிட்டார். ஆமாம், இது என்ன நினைப்புன்னு தெரியல. ஆனால் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இவருக்கு உண்டான அங்கீகாரம் அங்கே கிடைக்காது. அது எல்லாருமே பேசுகிறாங்க. நயனார் நாகேந்திரன் எல்லா தலைவர்களும் பேசுகிறாங்க. அவருக்கு உகந்த கட்சி அது இல்லை. யாருக்கு? அவருடைய அங்கே அனுபவத்துக்கு அது அவர் பேச்சே அங்கே பெருசாக கேட்பாங்களான்னு தெரியல. அவரே ஒரு மாதிரி மன உளைச்சலில் தான் இருக்கிறதா பல்வேறு தகவல்கள் வந்துட்டு தான் இருக்கு சார். அதான் சொல்கிறேன், அதை தான் சார் சொல்கிறேன். நம்ம போகும்போது ஒரு இடத்தினுடைய நிலைமை என்ன, நீ சத்தம் கட்டாமல் அப்படியே உட்காந்துருந்தா கூட உங்கள் மரியாதை அப்படியே இருந்திருக்கும். இன்னைக்கு உங்கள் மரியாதை போச்சுல்ல. உங்கள் எங்கே அப்படி ஒரு இதில் பீச்சா காட்டிடுறாங்க அந்த கட்சியில்? அங்கே அடையாளமே விஜய் தான், வேறு யாருமே கிடையாது. விஜயை தவிர்த்து நீங்கள் யாருமே வளர முடியாது. அது அந்த கட்சி அவர் தான் சொல்கிறாரு, 234 நான் தான் மதுரை மேற்கு விஜய், தெற்கு விஜய், உசிலம்பட்டி விஜய், திருப்பரங்குன்ற விஜய் தானே சொல்றாரு. அப்ப 234மே விஜய் தான். இப்ப நீங்களாம் இண்டிவிஜுவலா யாரும் வளரலாம் முடியாது. அது வந்து அங்க சாத்தியமே படாது. இப்ப இதுக்கு தமிழ்நாட்டில் 2 கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன் கிடையாது. விஜய் தமிழ்நாட்டில் 2 கட்சி இருக்கு. நீங்க முதல் கேட்டு அதே சொல்லிருக்கணும். அப்பவும் சொல்லல. சீமானும் அப்படிதான், திருமாவளவனும் அப்படிதான். திருமாவளவனாவது கூட்டணியில் கொடுக்குற தொகுதியில தான் நிக்கிறாரு. சீமான் 234 தொகுதியிலையும் போடுறாரு. அதாவது சார் நான் என்ன சொல்றேன், இதுல வந்து இப்போ விஜய் கூட இது தப்பாக தான் யூஸ் பண்ணாரு. அதாவது கேப்டன் கட்சி ஆரம்பிக்கிறாரு, கட்சி ஆரம்பிச்சு இதே மாதிரி மாநாடு போட்டு எல்லாம் ஃபர்ஸ்ட்ல ஒரு தொகுதி ஜெயிச்சிட்டாரு. நீங்க ஜெயிப்பீங்களா? அவர் எல்லாத்தையும் திட்டினாரு. கேப்டன் வந்து அதுதான் எல்லா கட்சியும் பேசினாரு. அப்போ உங்களால யாரையுமே விட்டு வைக்கல. அதனாலதான் மக்கள் அவரை ஏத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு திருப்பி கூட்டணி கட்சியா இருந்தா கூட எதிர்கட்சியா இருந்தாலும் அந்த ஒரு சட்டசபைக்குள்ள நேரே முதலமைச்சரை பார்த்து நீங்க பண்ண தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் அது எந்த இனிமே வர்ற கட்சிக்காரன் யாருக்கும் வராது. அதுவும் அவருக்கு ஒரு மைனஸ் தான். அப்புறம் தான் அந்த கட்சியை உடைக்க ஆரம்பிச்சாங்க. மைனஸ் தான் சார். சார் அது அவங்க மட்டும் இல்லை சார். நீங்கள் உங்களுக்கு அந்த கட்சியை உடைச்சதுல முழு பங்கு செயலாளர் நம்ம அது எப்போன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு காரணம் வைகோ வச்சு அந்த பூட்ஸ் பண்ணுறாரு. அவங்க டீம் கேல கூட்டணி வர போகிறாங்க, மக்கள் எல்லாம் கூட்டணி ஒன்று உண்டு பண்ணுன்னு இதில் திருமாவளவனுக்கு அதில் பங்கு உண்டு. இதில் அந்த அம்மாவுடைய அம்மையாரும் அம்மையாரோட தம்பியும் தான் அவருக்கு தெரியாமல் அந்த இதை ஏற்பாடு பண்ணிடுறாங்க. மக்கள் நல கூட்டணியில் போய் விழுந்துடுறாங்க. அப்போ ப்ரொமோட் பண்ணுறாங்க ஃபுல்லாக. நீங்கள் தான் சிஎம், அந்த ஒரு 7 கட்சி வந்துட்டோம். அந்த காரணத்தினால தான் அது ரொம்ப கீழே விழ ஆரம்பிச்சு. அன்னைக்கு இவங்க பேசாமல் டிஎம்கேல போயிருந்தாங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் தொகுதி வந்திருப்பாங்க. துணை முதல்வராக கூட இருக்கலாம், வாய்ப்பு உண்டு. ஆனால் அன்னைக்கு இவங்களுக்குள்ள இருந்த நட்பு அப்படி. எதிர்கட்சியில் போய் ஒரு கூட்டணியா நின்னாலும் அவர் கல்யாணமே கலைஞர் மேல மிக பற்றுள்ள நபர் தான் அவரு. இப்ப நேத்து அவருக்கு தனியா விழா எடுத்ததுல இருந்து எல்லாமே விஜயகாந்த் பண்ணாரு. அந்த திருமண மண்டபம் இடிக்கப்பட்டதால் ஏற்பட்ட ஒரு அது இருக்கலாம். அது வந்து யாருக்காகவும் பண்ண முடியாது. இல்ல திடீர்னு அவர் எதிர்த்தது காரணம் பேஸ் அதுதான். இருக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு மண்டபம் இடிப்படுது. ஆனா அதுல இன்னைக்கு சார் இன்னைக்கு அந்த பாத்தீங்களா ரோடு நம்ம சொல்றோம் அதுக்குன்னால நஷ்டஈடுலாம் ப்ராப்பரா கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் இருந்தாலும் இவங்களுக்கு அது ஒரு எண்ணம். இப்போ நான் என்ன சொல்கிறேன் சார், இன்னைக்கு ஊருக்குள்ளே எங்கள் ஊருக்குள்ளே மாங்காட்டில் இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி நடக்குது சார். ரோடு விரிக்கிறாங்க, பாதி இடத்துல ரோடை விரிச்சு ரோடு போட்டால் பாதி இடம் இடிக்கலை. நானே பேசுகிறேன், அன்பரசு அமைச்சராக இருக்கிறனால இந்த இடம் இடிக்கலை அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. ஆமாம். அப்போ என்ன மாதிரி நான் சாதாரண என்ன மாதிரி எத்தனை பேர் சொல்லுவாங்க சார். அப்போ அது வந்து நடுநிலை. அதை வந்து நீங்கள் காரணம் காட்டினீங்கன்னா இருக்கலாம். அவருக்கு அது நம்ம அதாவது சொல்லும்போது ஒரு வீட்டை கட்டிப்பாருன்னா அதை கெட்டும் போது அந்த அனுபவம் இருந்திருக்கும் அவருக்கு. அவர் என்ன நஷ்டீடு கொடுத்தாலும் அது மாதிரி வராதுல்ல சார். அதனால இருந்திருக்கலாம், அதை நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் அன்னைக்கு அந்த மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக சேராமல் இருக்குமா இன்னைக்கு ஒரு வலுவான கட்சியாக இருந்தோம். அவர் இறந்துருக்கும் வாய்ப்பு இருந்திருக்கு. அந்த மன உளைச்சல் அது இதெல்லாம் சேர்ந்தா உடல்நிலை பாதிக்கப்பட்டது. 2வது ஆள் இங்கே இல்லாமல் வெளிநாட்டில் உண்டு. கலைஞர் இறக்கும் போதெல்லாம் அவர் வெளியே தான் இருந்தார். அப்போ கூட அழுதார் சார். ஆமாம், வந்துட்டார்.
டெத்துக்கு வந்து டைரெக்டாக அந்த சமாதிக்கு வந்து நள்ளிரவு ஏர்போர்ட்டில் இறங்கி நேராக சமாதிக்கு தான் போனார், வீட்டுக்கு போகல. நடக்க முடியாமல் இருந்த கூட வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து வீட்டுக்கே போனார். இல்லை, அவர் திரைத்துறையிலையும் நல்ல மனிதர் தான், அரசியல்லையும் ஒரு போல்டான மனிதர் தான். அதாவது திரைத்துறையில் எப்படி இருந்தாரோ தன்னுடைய உண்மையை எல்லா இடத்துலையும் பிரதிபலித்தார். சட்டசபை இது நமக்கு அது வேணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் பிரதிபலித்தார். அதனால இன்னைக்கு அவர் பேர் எந்த காலம்னாலும் நிற்கும் சார். கண்டிப்பாக. இது இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி மிக நல்ல பல கருத்துக்களையும் நல்ல பல விஷயங்களையும் ஆன்மீகம் மற்றும் அரசியலை அலசி ஆராய்ந்து நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்தமைக்கு உங்களுக்கு நன்றி. அடுத்து உங்களை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி சார். நன்றி.